ஆப்பு அது கண்ணுக்கு தெரியாது ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பாச்சி படம் சிவகாசியில் ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோழனுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ கூட்டு போயிட்டு நிலா தனியாக கூட்டு போயிட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா என்ன சொல்ல வரா ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு பார்த்தா என்னென்ன சொல்லிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளார வந்து அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிஞ்சிடலாம், விவாகரத்துக்கு உடனடியாக கையெழுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டாங்க. உடனே ஐயோயோன்னு ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் தான் காதல்னு சுற்றிட்டு திடுறேன்னு சொல்லி சோகமாக கிளம்பி போகிறாரு. போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைன் அப்படின்னு ஒரு ட்விஸ்டான சம்பவம் நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் வந்து ஒரு மாதிரி சோகமாக தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கா. இவங்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னா அந்த வீட்டை எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு சோழன். அப்போ வாசலில் யாரு கூடயோ வந்து ஏதோ வந்து கமிஷன் வாங்குற பிரச்சனை இல்லை. இப்போ நடேசன் யாரு கூடயோ சண்டை போட்டு பாட்டில் தூக்கி எறிகிறாரு. மேலெலாம் உள்ள கீழே தான் விழுந்திருக்கும், சும்மா அப்படி தான் சண்டை போட்டுப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேராக கிளம்பி லாயர்கிட்ட போகிறாங்க. லாயர்கிட்ட போனால் லாயர் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கோங்க, இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 2 மாதத்துல என்ன அப்படின்னா லவ் மேரேஜா, கல்யாணம்னா என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேசுறாரு. அதுக்கு நடுவில் அவங்க அண்ணி வேறு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க தான் அனுப்பி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதனால் வந்து அவங்கள்ட்டலாம் ஃபோனில் பேசி இப்போ உடனடியாக வந்து விவாகரத்தை வாங்கிடலான்னு பார்த்தா அவர் வந்து இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்னா இல்லை எங்களுக்கு உடனே வேணும் அப்படிங்கிறாங்க. சோழன் ஏதோ சொல்ல வந்ததுக்கும் அவரும் இதுதான் சொல்ல வர்றாரு, எங்களுக்கு உடனடியாக ஏதாச்சும் ஒரு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு பேசிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு டக்குன்னு வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா சரி ஓகே விவாகரத்து தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலாம் அப்ளை பண்ணிடுறேன், எப்போ ஹியரிங் வருதோ அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரோட ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லை. வெளில ஓடி வந்து அவசரத்தில் ஆதார் கார்டு எடுத்து வரலன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் சோழன் கெத்தாக ஒரு ஆதார் கார்டை கொடுத்துட்டாரு. ஆதார் கார்டு இல்லைனா அப்புறம் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. என்னடா அது நம்ம மாட்டிப்போமோன்னு இப்போ சோழனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவர் தான் இவர் ஃபோன்லேயே வச்சிருக்காரு ஆதார் கார்டை. இவங்களை இத்தனை நாள் அலைய விட்டது எல்லாமே அவர் தான். ஸோ அதனால் வந்து அதை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதனால் வந்து இப்போ அதை கொடுத்துருக்க சொல்லி கேட்டுருவாங்களோ நம்ம மாட்டிப்போமோன்னு பயப்பட ஆதார் கார்டை நான் இப்படியே ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்துடுறேன், என் நம்பரை கூட எங்கேயோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நம்பர் ஆதார் கார்டு நம்பர்னா அதுவும் கான்டாக்டில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சோகமாக வந்துட்டு எப்படியாச்சும் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி நான் ஆதார் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேங்கிறாங்க அவங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு தப்பிச்சிட்டோங்கிற நிம்மதியோடு இவர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த விவாகரத்து ட்ராக்கை இப்போதைக்கு முடிச்சு வச்சிட்டாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை இப்போ எப்படி போகுது, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.